ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ராகுவை பற்றி பார்க்க போகிறோம். யோக ராகுவாக எப்போ வேலை செய்வார் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு உதாரண ஜாதகத்தோடு பார்க்க போகிறோம். ராகுக்கு பிடிச்சமான வீடுகள்னு பார்த்திங்கன்னா மேஷ, ரிஷபம், கடகம், கன்னி, மகரம், இந்த 5 வீடுகள் மிக சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த ராகு எப்படிலாம், ராகுக்கு சில கிரிட்டேரியா இருக்குது. ராகு நின்ற வீட்டின் அதிபதி, ராகுக்கு எந்தெந்த கிரக தொடர்பு நிற்கிது, அந்த தொடர்பு இருக்கக்கூடிய கிரகம் பாவ கிரகமாக, யோக கிரகமாக, அவயோக கிரகமாக. ஸோ இந்த அடிப்படையில் அந்த ராகு வேலை செய்வார், நன்மை தருவார். ராகு ஒரு பச்சோந்தி கிரகம், இருக்கும் வீட்டின் அதிபதியைப் போல செயல்படுவார். அடுத்தது பார்க்கக்கூடிய கிரகங்கள் அது எந்த கிரகமோ அதை அப்படியே பிரதிபலிப்பார். இப்படிலாம் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ ஒரு யோக ராகுவாக இருந்துச்சுன்னா ஒருத்தங்க சில பேர் நம்ம பார்த்துருப்போம் வாழ்க்கையில். நேற்று வரைக்கும், போன வருஷம் வரைக்கும் ஒன்றும் பெருசாலாம் இல்லைங்க. திடீர்னு எப்படி அதிர்ஷ்டம் வந்துச்சுன்னே தெரிலங்க. படப்படன்னு வீடு கட்டினாருங்க, அப்படியே வாங்கினாருங்க. எங்கேயும் தான் காசு வருதுல. சில பேர் நம்ம பார்த்துருப்போம், காலேஜெலாம் டப்புன்னு பெரிய லெவலில் காலேஜ் பில்டிங்ஸ்லாம் கட்டியிருப்பாங்க. அதே போல் சினி ஃபீல்ட்லேயும் பார்த்திங்கன்னா டப்புன்னு மேலே வந்திருப்பாங்க. ஒரு படம் நடிச்சிருப்பாங்க, அடுத்தது பார்த்திங்கன்னா பெரிய பிக் ஸ்டாராக மாறிடுவாங்க. அப்போ இது மாதிரியான அமைப்புகள்லாம் ராகு தான் கொடுப்பார். திடீர்னு ஒருத்தருக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்குறாரா, ராகு அவரோட ஜாதகத்தில் பலமாக இருக்குது. அப்படிப்பட்ட ராகு ஒரு ஜாதகத்தில் எப்படி இருந்தால் நன்மை தருவார் அப்படிங்கிறது தான் யோக ராகு எப்படி பலன் தரும் அப்படிங்கிற ஒரு உதாரணத்தோட பாருங்கள். ஒரு எளிமையான ஒரு ஜாதகம் நம்மள்கிட்ட வந்தது. இங்கே பாருங்கள், இந்த ஜாதகத்தில் 30/9/67 2:30 PM கடக ராசி, ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. இப்போ பாருங்கள், இந்த ஜாதகத்தில் ராகு 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கு. சரிங்களா? அப்போ ராகு எங்கே உட்காந்துருக்கா? 4ஆம் இடத்துல. இந்த ராகுக்கு வேறு எந்தெந்த கிரக தொடர்பு நிற்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ராகு நின்ற வீட்டின் அதிபதி யார்? செவ்வாய். அவர் 11வது பாவகாதிபதி. அப்போ 11வது ஸ்தானத்தினுடைய பலத்தையும் ராகு தருவார். 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம். 1 2 கொடுக்கறது, ஒரு வாய்ப்பை 2 வாய்ப்பாக கொடுக்கறது, ஒரு ரூபாயை 2 ரூபாயை கொடுக்கறது. அப்படிப்பட்ட ஒரு லாபஸ்தானத்தினுடைய அதிபதியினுடைய 2 ஆதிபத்தியத்தில் ஒரு வீட்டில் ராகு அமர்ந்து அவருக்கு பிடிச்சமான மேச ராகுவாக நிற்கிறார். இதில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, ராகு 5 டிகிரி. அதே அந்த 5 டிகிரிக்கு மிக அருகில் 2 டிகிரி வித்தியாசத்தில் குரு உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்துட்டு பார்க்குது. அப்போ அஷ்டமஸ்தானத்தில் இருந்து சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் குருவும் சுக்கிரனும் இணைந்து 2 மாபெரும் சுபர்கள் இணைந்து குருவினுடைய பார்வையில், இந்த குருவினுடைய பார்வையில் என்னென்ன 5 மற்றும் 10வது பாவகாதிபதியினுடைய கதிர்வீச்சும் தொடர்பு இருக்கும். ஏன்னா குருவும் சுக்கிரனும் இணைஞ்சு தான் அந்த 9ஆம் பார்வை, குருவினுடைய 9ஆம் பார்வை ராகுக்கு விழுவுது. அந்த ராகுக்கு சும்மா உள்ள நெத்தில் அடித்த மாதிரி விழுவுது. அப்போ இந்த ராகு திசை இவருக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கும், வண்டி வாகன போக்குவரத்தை கொடுக்கும், பல மாடி சொத்து கொடுக்கும், ரியல் எஸ்டேட் ரிலேட்டடான மண் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுவார். ராகு அபரிவிதமான வளர்ச்சி கொடுப்பார். கட்டிடங்கள்லாம் கட்டுவார். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, திடீர்னு டப்புன்னு பெரிய லெவலில் கட்டிடங்கள்லாம் எழுப்புகிறாங்க ஒரு காலேஜ் ஓனர்ஸு. எப்படி திடீர்னு நடக்குது? இது போன்ற அமைப்புகளில் இருக்கும். சரியா? அப்போ இந்த ஜாதகத்தில் அது கோடீஸ்வர யோகமாகவும் வேலை செய்யும். எப்படி சார்? 2வது பாவகாதிபதி தொடர்பு இல்லை, ஆனால் குருவினுடைய தொடர்பு மிக நேர்த்தியாக இருக்குது. இப்போ குரு பார்த்த ஒரு கிரகம், லாபஸ்தானத்தினுடைய 2வது ஆதிபத்தியத்தில் அமர்ந்த ஒரு கிரகம், அடுத்தது பாக்யாதிபதியினுடைய பார்வை பெற்ற கிரகம். எது பாக்யாதிபதி? 9ஆம் பாவகாதிபதியான புதன் உங்களுக்கு ராகுவோடு கேதுவோடு இணைந்து அதுவும் உங்களுக்கு ராகுவோட மிக நெருக்கத்தில் நிற்குது. அப்போ இங்கே ராகு அத்தனை பலனையும் இழுத்து கொடுப்பார். சரியா? அதே நேரத்தில் இங்கே சந்திரனுடைய கேந்திரமும் இங்கே வேலை செய்யுது. அப்போ சந்திரனுடைய கேந்திரம் பெரிய லெவலில் வேலை செய்யலைனாலும் இந்த கிரகங்கள் பலமாக தான் நிற்கிது. அதில் மாற்று கருத்தில் சந்திரன் 25 டிகிரி பார்டரில் போயிடுச்சு, இந்த பார்டருக்கு போய் நிற்கிது. எனவே இந்த கிரகமே உங்களுக்கு நல்லா வேலை செய்யும் சொல்லலாம். ஸோ அப்போ இந்த ஜாதகத்துக்கு ராகு நம்ம சொன்ன அந்த விதிகளுக்குள்ள மேசராகுவாகவும் இருக்கார், நின்ற வீட்டின் அதிபதி ஆட்சி உச்சமாகவும் நிற்கிறாரு, அதுக்கு சுபகிரக தொடர்பும் இருக்குது, பாவகிரக தொடர்பு இந்த ஜாதகத்துக்கு நேரடியாக இல்லை. அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மாதிரியான அமைப்பு உள்ள ராகு தான் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். இப்போ இதே ராகுவை தூக்கி 10ஆம் இடத்துல போட்டுருங்க, அல்லது 5ஆம் இடத்துல சுக்கிரனுடைய வீட்டில் போட்டுருங்க. போட்டுட்டு இந்த குருவையும் சுக்கிரனையும் தூக்கி அதை பாக்கியஸ்தானத்தில் போட்டுக்கிட்டோம்னு வச்சுக்கோமே, ஒரு டிகிரி மாறிடுச்சு. சனியினுடைய தொடர்பு இருந்துச்சுன்னா சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு, சுக்கிரன் 5 மற்றும் 10வது பாவகாதிபதியாக வர்றார். அப்போ என்ன அர்த்தம்? இந்த ராகு திசை உள்ளே வந்தோன்னா சினி ஃபீல்டில் டப்புன்னு பெரிய உயரத்துக்கு போயிடுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்.
அப்போ இது மாதிரியான காம்பினேஷன்ஸில் ராகு உங்கள் ஜாதகத்தில் இருக்குதா, யோக ராகுவாக இருக்குதா, இவ்வளவும் இருந்து என்னது அந்த திசை வரணும். அப்படிப்பட்ட திசை உங்களுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக மிக உயரத்திற்கு அழைச்சிட்டு போகும். நல்ல சொத்து சுகம், பணப்புழக்கத்தோடு வண்டி வாகனம் எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய யோக ராகுவாக செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான உதாரண ஜாதகம் தான் இது. ஸோ நம்ம வியூவர்ஸ்க்காக இதை எடுத்தோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.